வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடான செக்ஷன் 10 எதை சொல்லுதுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அதர் தென் இம்போர்ட் அண்ட் சர்வீசஸ். இதை தவிர்த்து பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 10 ஐஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பிரகாரம் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை எதை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டி பண்ணுவோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை? த பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் தி லொக்கேஷன் வேர் கூட்ஸ் ஆர் கன்சிடர்டு டு பி சப்ளைடு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த அப்ளிகபிள் ஆஃப் ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டினா இன்டர்ஸ்டேட் ஆர் சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி. இன்ட்ராஸ்டேட் வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இம்பார்ட்டன்ட்னா the decided whether supply is inter or intrastate. இன்ட்ராஸ்டேட்டான்னு கண்டுபிடிக்க நம்ம யூஸ் ஆகுது. அடுத்து டிட்டர்மைன்ஸ் அப்ளிகபிள் ஆஃப் ஜிஎஸ்டி. எந்த ஜிஎஸ்டியை நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து என்ஷூர்ஸ் கரெக்ட் ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ். கரெக்டான ரிட்டர்ன் ஃபைல் பண்ண நம்ம யூஸ் ஆகுது. அடுத்து ஹெல்ப்ஸ் இன் சீம்லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அவாய்ட் லெட்டிகேஷன் வந்து நம்ம எஸ்கேப் ஆக நம்ம யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 10 சப்கிளாஸ் 1. ஓகேங்களா? இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். சப்ளை இன்வால்விங் மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் செக்ஷன் 10(1) சப்கிளாஸ் ஏ. இது என்ன சொல்லுதுன்னா வெதர் தேர் இஸ் எ மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி லொக்கேஷன் வேர் த மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் terminates for the delivery to the recipient. அதாவது டெல்லி டு ஹரியானாக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ஆர் சப்ளை ஃப்ரம் டெல்லி டு கஸ்டமர் இன் ஹரியானா. இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை இது எதில் வரும்? ஹரியானாவுக்கு தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். பில் டு ஷிப் டு செக்ஷன் 1 சப்கிளாஸ் 1 ப்ராக்கெட் பியில் என்ன வருதுன்னா அடுத்து பில் டு ஷிப் டுக்கு where goods are delivered to third party on the instruction of another persons. The place of supply shall be principal place of business of persons who gives the instructions. ஓகேங்களா? அதாவது டெல்லி வந்து சிக்கு சப்ளை பண்ண சொல்லி பி கிட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து டெல்லி ஆர்டர் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் பி வந்து மும்பை அண்ட் ஆஸ்க் டு த பி டெலிவரி டு த சி. ஓகேங்களா? பி கிட்ட சிக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை ஃபார் பி டு ஏ இஸ் டெல்லி தான். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்கே என்ன வருது? டெல்லி தான். ஏன்னா டெல்லி தான் நான் வந்து பி கிட்ட சொல்லி சிக்கு நம்ம டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. அதனால் ஓகேங்களா? பில் டு ஷிப்டுன்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸை. அடுத்து சப்ளை நாட் இன்வால்விங் மூமெண்ட் ஆஃப் கூட்ஸு. ஓகேங்களா? 10 சப்கிளாஸ் 1 ப்ராக்கெட் சியில் நாட் இன்வால்விங் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் என்ன சொல்லுன்னா வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைடு வித்தவுட் எனி மூமெண்ட் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி லொக்கேஷன் ஆஃப் கூட்ஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எ மிஷின் இஸ் ஏ சோல்டு ஆஸ் இட் ஃப்ரம் ஃபேக்ட்ரி சைட் வித்தவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிஷின் வந்து இது பண்ண சொல்கிறது. பிளேஸ் ஆஃப் சப்ளை லொக்கேஷன் எதுன்னு ஃபேக்ட்ரி தான். ஏன்னா ஃபேக்ட்ரிக்கு தானே நம்ம தரோம். அதனால் வித்தவுட் இன்வால்விங் மூமெண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து சப்ளை டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா? இப்போ சப்ளை டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம பண்ணுறோம்னா செக்ஷன் 1 சப்கிளாஸ் சிஏ. ஓகேங்களா? ப்ராக்கெட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வேர் கூட்ஸ் ஆர் சப்ளை டு அன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி த அட்ரஸ் ஆஃப் சச் எ பர்சன் எஸ் ரெக்கார்டட் ஆன் தி இன்வாய்ஸ். ஓகேங்களா? If the addresses is not available, the place of supply shall be the location of supply. ஓகேங்களா? இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு இன்வாய்ஸ் நம்ம போடுறோம் அன்ரெஜிஸ்ட்ரேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் சப்ளை டு அன் அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் அட் இண்டோர். ஓகேங்களா? த பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? இண்டோர் தான். ஆஸ் ஏ அட்ரஸ் ஆன் இன்வாய்ஸ். ஓகேங்களா? அடுத்து இஃப் அட்ரஸ் நாட் அவைலபிள் பிளேஸ் ஆஃப் சப்ளை இருந்தால் லொக்கேஷன் ஆஃப் தி சப்ளை. ஓகேங்களா? லொக்கேஷன் ஆஃப் தி சப்ளை. அடுத்து கூட்ஸ் இன்ஸ்டால்டு ஆர் அசம்பிள்டு அட் சைட்டு செக்ஷன் 1 சப்கிளாஸ் டி. இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைடு அண்ட் இன்ஸ்டால்டு ஆர் assembled at a site
The place of supply shall be location where such a goods are installed or assembled. எங்கே goods are இதை அசம்பிள் பண்ணுறோமோ அதை சொல்லுது. ஓகேங்களா? அது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, எ கம்பெனி இன் டெல்லி இன்ஸ்டால்டு மெஷினரி அட் ப்ராஜெக்ட் சைட் இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன சொல்லுது, மகாராஷ்டிரா தான் சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து கூட்ஸ் சப்ளை ஆன் போர்ட் ஆஃப் ஏ கன்வேயன்ஸ். ஓகேங்களா? வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைடு ஆன் போர்ட் ஏ கன்வேயன்ஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி த லொக்கேஷன்ஸ் வேர் சச் எ கூட்ஸ் ஆர் டேக்கன் எ பேர்ட் கன்வேயன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஃப்ளைட்டு, ட்ரெயின், போட்டு. ஓகேங்களா? பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் போர்ட் கன்வேயன்ஸ். ஓகேங்களா? இது என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள், ஃபுட் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி இன் எ ட்ரெயின் அண்ட் சோல்டு டூரிங் த ஜேர்னி. த பிளேஸ் ஆஃப் சப்ளை எதை சொல்லுவாங்க, டெல்லி தான். ஓகேங்களா? அதாவது இதில் நம்ம ஃப்ளைட்டு, ட்ரெயின், போட்டு இதில் வந்து நம்ம இது பண்ணக்குள்ள பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன வரும்னா, எந்த லொக்கேஷன் இது பண்ணுறாங்களோ அந்த லொக்கேஷன். ஃபுட் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி ஆன் ட்ரெயின் அண்ட் சோல்டு த டூரிங் த ஜேர்னியில் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்கல்ல, இப்போ அதோடைய பிளேஸ் ஆஃப் சப்ளைனா டெல்லி தான். ஓகேங்களா? அடுத்து குயிக் சம்மரி நம்ம பார்த்துடலாம். குயிக் சம்மரி வந்து ஈஸியாக பார்க்கலாம். குயிக் சம்மரினா 10 சப்கிளாஸ் 1A மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வேர் சப்ளை ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் தி எண்டு. கூட்ஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும். அடுத்தது 10(1) சப்கிளாஸ் பி பில் டு ஷிப் டு என்ன வரும்னா பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் எ பர்சன் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன். எங்கே பில் இது பண்ணுறாங்களோ அங்கே தான் இதாகும். அடுத்து 10 சப்கிளாஸ் 1 கிளாஸ் சினா நோ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்னால் லொக்கேஷன் ஆஃப் கூட்ஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி, எங்கே டெலிவரி ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும். அடுத்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் 10 சப்கிளாஸ் 1 CA என்னதுன்னா அட்ரஸ் ஆர் இன்வாய்ஸிங் ஆர் சப்ளையர் லொக்கேஷன் வரும். ஓகேங்களா? அடுத்து 10 சப்கிளாஸ் 1Dனா இன்ஸ்டால்டு அசம்பிள்டு அட் சைட் என்னென்னா பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டால்டு, எங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ எங்கே அசம்பிள் பண்ணுறோம் அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அடுத்து 10(1) சப்கிளாஸ் C என்ன வரும், ஆன் போர்டிங் எ கன்வேயன்ஸ் த பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் தி பேர்டு வரும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். பிளேஸ் ஆஃப் சப்ளை டிசைடட் த டேக்ஸ் ஜுடிஷியரிசம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இன்டர்ஸ்டேட்னா IGST வரணும், இன்ட்ராஸ்டேட்னா CGST SGST வரணும். ராங் பிளேஸ் ஆஃப் சப்ளை மே பி லீட் டு ராங் டேக்ஸ் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி அண்ட் நோட்டீஸ். ராங்காக நம்ம டேக்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், பெனால்ட்டி வரும், நோட்டீஸ் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் ஆகுது. அடுத்து மெயின்டைன் ப்ராப்பர் டாக்குமெண்ட் லைக் கான்ட்ராக்ட், பர்ச்சேஸ் ஆர்டர், GRN, இன்வாய்ஸ், டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய சூழல் வரலாம். இது தவிர்க்க வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னது, கீ டேக் அவேஸ் என்னென்னா இது நம்ம வாட்ச் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். செக்ஷன் 10 என்னென்னா அப்ளைஸ் டு ஆல் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வித் இன் இந்தியா அதர் தென் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தவிர்த்து மீது எல்லாமே பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்ளிகபிள் ஆகும். த கரெக்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ஷூரிங் கரெக்ட் லெவி ஆஃப் டேக்ஸ். டேக்ஸ் எப்படி லெவி பண்ணணும் அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஆல்வேஸ் மென்ஷன் கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட் அட்ரஸ் ஆன் இன்வாய்ஸிங் டு அவாய்ட் ஆம்பிக்யூட்டி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இன் கேஸ் ஆஃப் டவுட் ரெஃபர் டு அவர் பிரின்சிபல் அண்ட் டாக்குமெண்ட் பேசிஸ். மேலே இருக்கிறத இந்த பேஸ் பண்ணி தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். தேங்க்யூ ஃபார் அவர்ஸ்.